ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவும் நல்லாவே நாங்க என்ஜாய் பண்ணோம். கோயம்புத்தூர்ல நாங்க வந்திருக்கோம். பொள்ளாச்சியில வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடமா இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்கு. வித்தின் 1 ஹவர்ல நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இயற்கை சூழலோட ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, இப்போ ஆடு மாடு கோழி ஸோ எல்லா பறவைகள் அதெல்லாம் பார்த்துருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இயற்கை வளமா இருந்துச்சு. ஒன்னா தோட்டத்துக்கு இடையில நம்ம இருக்கோம், தோப்பு கிட்ட இடையில இருக்கோம். அது மட்டும் இல்ல, முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்ம எல்லாமே கூட்டுக்குள்ளதான் பார்ப்போம் எல்லா மிருகங்களையும். இது தொட்டு நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாயா ஒரு உண்மையிலே சொல்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கைட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அஜய், ஆறுமுகம் 2 பேர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாவும் ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயமே ஆமா. இவருதான் அஜய் தான் எங்க ஆள்ல ஒருத்தர் வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டாரு. நியூ பர்சனா தெரியவே இல்ல. நல்ல ஒரு ஃப்ரெண்டா எங்களுக்கும் ஃபீல் ஆச்சு. எங்கள ஒருத்தர் ஃபீல் ஆச்சு. ஏதோ எங்க கூடவே வந்து கோயம்புத்தூர் எங்க கூடவே கூட டிராவல் பண்ண மாதிரி அவரு ஒவ்வொன்றா காமிச்சாரு, ஒவ்வொன்றும் பழகினாரு. தென் பாம்பு, அதுக்கப்புறம் அந்த குரங்கு எல்லாத்தையும் கையில கொடுத்து, பறவைகள் எல்லாத்தையும் கையில கொடுத்து ரொம்பவே எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதே போல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆறுமுகம் சார் தான் எங்க கூட ஃபுல்லாவே இருந்தாரு. அதே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆமா, இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்பவே இதா இருந்தா. நெக்ஸ்ட் டைம் வரப்போ இவர் கேட்டு நாங்க வர அளவுக்கு அவங்க பழகிட்டாங்க எங்களுக்கு.